வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். முட்டைக்கோஸ் வச்சு ஒரு பக்கோடா, நீங்கள் வடை, அது எப்படி வேணால் சொல்லலாம். பட் கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் கறிகாய் சாப்பிடாத குழந்தைகளெல்லாம் இப்படிலாம் சாப்பிட வச்சிடலாம். ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, 1/2 கிலோ முட்டைக்கோஸ். இது நீளமாக இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 கிலோ முட்டைக்கோஸ்க்கு ஒரே ஒரு வெங்காயம் போகிறோம். அதுவும் இந்த மாதிரி நீளமாக தின்னாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதில் நான் 2 பச்சை மிளகா போடுறேன். கொஞ்சம் காரப்பொடியும் போடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் காரப்பொடி போடுறேன். அதே மாதிரி இஞ்சி பொடியாக நறுக்கினது, அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கோம். நல்ல பொடியாக ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வடைக்கு இல்லை வடை ஆர் பக்கோடா, இதை எப்படி வேணால் சொல்லலாம். இதுக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது உப்போடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி வெளியில் வரும். அதுக்கப்புறம் இது பைண்டிங்க்கு மாவு போடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஒரு சைடில் வச்சுருங்கோ. இதில் இருக்கிற தண்ணி வெளியில் வரணும். அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தராக பாக்கியெல்லாம் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி போடுறேன். இதெல்லாம் ஒரு சின்ன வாசனைக்கு தான். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதே மாதிரி கடலை மாவு, இது 1 2 3 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர், நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். இது 2 ஸ்பூன். இதில் கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன். இது பார்த்தீங்கன்னா நல்லா சொத நீளமாக எடுத்து இது பாருங்க, நான் புழிஞ்சு காமிக்கிறேன். தண்ணி எப்படி வருது பார்த்தீங்களா? அப்படி இருக்கிறதே நம்ம வந்து அதனால தான் முன்னாடியே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேலே மாவை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி நிறையா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் ஆர் அரரோட் மாவு, எது வேணால் உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எது ப்ரிஃபரபிள், உங்கள் கையில் எது இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இது பாருங்க, உங்களுக்கு பிடிச்சி இப்படி போட வரணும். அந்த பைண்டிங் இருந்தால் போதும். வெறும் முட்டைக்கோஸ் தான். முட்டைக்கோஸ்லேயே இவ்வளோ ஒரு நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக ஹெல்த்தியான ஒரு வடை பண்ண முடியும். எண்ணெயை காய வச்சுட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்லைட்டாக ஒரு இது கொடுங்க, ப்ரெஷர் கொடுங்க. ரொம்ப அப்படியே லூஸாக போட்டாலும் அப்படியே பிரிஞ்சு போயிடும். ஸ்லைட்டாக அந்த மாதிரி சின்னதாக எடுத்துட்டு ஸ்லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டி விட்டு எண்ணெயில் அப்படியே ட்ராப் பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. நான் ஒரே ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். அது கூட வேண்டாம் அப்படிங்கிறவா ஜஸ்ட் நீங்கள் அது கூட எடுத்துருங்கோ. நீங்கள் பாக்கி எல்லாம் மட்டும் போட்டு பண்ணினேனாலே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நல்லா அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க, பெருசாக வச்சுக்காதீங்க. மேலெல்லாம் பொரிஞ்ச மாதிரி ஆகிடும், உள்ளெல்லாம் கோஸ் வேகாத போய்டும். அப்புறமா இது ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக்ஸ். ஒரு சண்டே ஈவினிங்க்கு நீங்கள் இதை பண்ணிட்டு அழகாக எல்லோரும் ஜாலியாக டிவி முன்னாடி உட்காந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்லாம். அது குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான
இதுவாக நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுத்தேன்னு உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். மெதுவாக வச்சு மெதுவாக பொரிச்சு எடுத்துருவோம். மீடியம் ஹைலியே இருக்கட்டும், ரொம்ப பெருசாக அடுப்பை வச்சுன்னு பொரிக்க வேண்டாம். பார்த்தாலே இந்த ஓசையெல்லாம் அடங்கிடுத்து. இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே நம்ம பண்ணி போட்டுக்கணும். ரொம்ப திக்காக ரொம்ப பெருசாக போட்டேன்னா அது ஆறத்துக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டேன்னா சீக்கிரம் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி கோஸில் நிறைய தண்ணி இருக்கும், அதனாலேயே லேட் ஆகும், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த வீடியோவும் உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு டீயோட காஃபியோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் தொட்டுன்னு சாப்பிட்றீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி இருந்ததுன்னு பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.